திமுக ஒருமுறை ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ஆட்சிக்கு வராது என்பதுதான் திமுகவின் ராசி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை ஓட்டேரியில் நடந்த அதிமுக கூட்டத்தில் பேசிய அவர், நாம் ஒற்றுமையாக இருந்தால் நம்மை விட பெரிய சக்தி எதுவுமே கிடையாது என்றும், ஒற்றுமையாக இருந்து திமுகவின் இடுப்பை உடைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். கிராமங்களில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளே இல்லை. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்களை ஏற்பாடு செய்து கிராமங்கள் சிறப்பாக செயல்படுவதாக பேச வைத்துள்ளார் என்று ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். கமிஷன் பணத்தை தேர்தலில் வாரி வாரி இறைத்தாலும் திமுகவை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப தயாராகிவிட்டார்கள் என்று அவர் கூறினார். நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரத்தம், நம்முடைய அம்மாவோட ரத்தம் உடம்புல ஓடுது. அதான் சொல்லுவார், எங்க தங்க படம் நினைக்கிறேன், பரம்பரை ரத்தம் உடம்புல தான், அது முறுக்கேறி கிடப்பது நரம்பு தான். கொடுப்பதை கொடுத்தால் தெரியுமிடா, உன் இடுப்பை ஓடித்தால் புரியுமிடாங்க. வாங்கடா, மே மாதம் வாங்க, ஏப்ரல் மாதம் வாங்க. திமுக என்ற வந்து இடுப்பை ஒடிச்சு மூளையில் உட்கார இருக்கிறாங்களுடைய ஒரே வேலை. அதை அனைத்து 2வது மீண்டும் கலரக்கூடிய அந்த 9 பேர்